கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடத்தின் 2ஆம் ஆண்டு பல்சுவை போட்டியின் அசத்தல் சந்திப்பு. நாமக்கல்லிலிருந்து கலைகளின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கவி பயணம். அந்த பயணம் சுவையோடும் பல்சுவையோடும் இருந்தால் அருமைதான். அந்த வகையில் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்கலாம் அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடத்தின் 2ஆம் ஆண்டு பல்சுவை போட்டியின் அசத்தல் சந்திப்பு நாமக்கல்லிலிருந்து. அசத்தல் சந்திப்பில் உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன். நேயர்கள் அத்தனை பேருக்கும் காலை பொழுதினுடைய வணக்கம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சிறப்பு அசத்தல் சந்திப்பு நிகழ்வானது வரவிருக்கிறது. வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையை வாழ்றதுதான். வாழ்க்கையில எதுக்கடா வாழணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு வேணா காரணமாக இருக்கலாம். சில பேருக்கு வாழ்க்கையில பேரும் புகழும் பெறுவது காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு பொன்பொருள் சேர்த்துவது காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு புகழ் சேர்ப்பது காரணமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையை நடத்துவதற்கு எது இங்க தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது கலைகளாகத்தான் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு கலை உணர்வானது பொதிந்திருக்கிறது. அந்த பொதிந்திருக்கக்கூடிய உணர்வு தான் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலிலும் அடுத்த கட்ட நிகழ்விற்கு நம்மை நகர்த்தி கொண்டு போகிறது. கலைகள் இல்லை அப்படின்னா மனிதர்கள் எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகமாக காட்சியளிப்பார்களோ என்னவோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட கலைகளுக்கு பிரதானமாக இடம் அளிக்கக்கூடிய இடமாக நாமக்கல் மாவட்டம் என்பதுங்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கலை மட்டுமல்ல இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதிலும் நாமக்கல் மாவட்டம் எப்பொழுதுமே ஒரு முன்னோடி மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்குதான் பல்வேறு அமைப்புகள் அமையப்பட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆண்டு 2ஆம் ஆண்டினுடைய திருக்குறள் திருவிழா 2024 முன்னோட்ட நிகழ்வாக அசத்தல் சந்திப்பு நிகழ்வு இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் அண்ணா நகர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் இருந்ததா இன்றைய தினம் வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்வுல ரொம்ப அழகாக தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே திருக்குறளுக்கு மிக முக்கியமான அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றே கொண்டிருக்கும். மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள், தமிழகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அது என்னப்பா உங்க ஊர் பகுதியில் எப்ப பார்த்தாலும் திருக்குறளை தூக்கி பிடிச்சு சொல்றீங்க, அப்படி என்ன தமிழர்களாவே திருக்குறள் அப்படின்னு தெரியும், ஆனா திருக்குறளை ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடிய இடமாக இந்த கொங்கு மண்டலம் இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதற்கான பதிலா இப்ப நம்ம ஒரு மிக முக்கியமான நபர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடத்தின் சார்பாக அன்பான வணக்கம். அதாவது திருக்குறள் வந்து எனக்கு எப்படி ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா, 1330 அருங்குறளும் பாயிரத்தோடு பயின்ற பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ மண்ணுதமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருவள்ளுவ மாலை பாடல் என்ன திருக்குறளை எழுதுச்சு. அதன் அடிப்படையில் நான் 20 ஆண்டுகளா நான் வந்து திருக்குறள் தொடர்பாக வந்து ஆய்வு மேற்கொண்டு வரேன். அதோட தலைப்பு என்னன்னா, வள்ளுவம் உள்ளுவோம் உலகை வெல்லுவோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஆய்வு எதை பற்றியதுன்னா, இளம் வயதில் யாரெல்லாம் திருக்குறளை ஆழமாக புரிந்து படித்தார்களோ அவர்களெல்லாம் தனி மனித வாழ்க்கையில் எவ்வாறு வாழ்கிறார்கள், சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு பயன்பட்டு வருகிறார்கள், அந்த அடிப்படையில் தான் எனக்குள்ள ஒரு தேடல். அந்த தேடலின் அடிப்படையில் நான் கண்டடைந்தவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள். உதாரணமா நம்மளோட மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவா இருக்கலாம், மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐயாவா இருக்கலாம், நம்மளுடைய மேனாள் இயக்குனர் நம்மளோட கோடை பண்புடைய இயக்குனர் சுந்தர ஆகுடையப்பன் ஐயாவா இருக்கலாம், தேசம் அங்கேற்கரசு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கலாம். இவங்கெல்லாம் இளம் வயதிலேயே திருக்குறள் மீது மிகப்பெரிய ஒரு காதல் கொண்டு படிக்க ஆரம்பித்தார்கள். 5 வயதில் திருக்குறள் படித்த திருக்குறள் திருமூலநாதன் அப்படிங்கிற ஒரு மாணவர் இப்பொழுது கான்பூர் ஐஐடியில் பொருளாதார பேராசிரியர் இருக்காரு. நான் திருக்குறள்னாலதான் நான் பேராசிரியர் ஆக முடியுது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுக்கிறார். ஸோ திருக்குறள் படித்ததனால் நிறைய மாணவர்கள் வாழ்க்கையில தனி மனித வாழ்க்கையிலும் சரி சமூகத்திலும் மிகப்பெரிய மேம்பாடு அடைந்திருக்கிறார்கள். இதை நான் பள்ளி ஆசிரியனாக தொடர்ந்து மாணவர்களை சொல்லிட்டு வரேன். அதன் அடிப்படையில இதை வந்து நான் மட்டும் இல்லாம ஒரு இயக்கமா சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அறம் சார்ந்த வாழ்வியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் அறம் அறக்கட்டளை, அறம் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எங்கெல்லாம் திருக்குறள் சார்ந்து அறம் சார்ந்து வாழக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நேரில் கண்டு ஆய்வு செய்து அதனை வீடியோ எடுத்து அதை பதிவேற்றம் பண்றேன். அதன் மூலமா அறம் சார்ந்த விஷயங்களை நான் கொண்டு போறோம். அது எங்களுடைய ஏகலைவான நண்பர்கள் மூலமா சிறப்பாக கொண்டுட்டு வரோம். அப்படி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டதான் திருக்குறள் திருவிழா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பா
தொடங்கினோம். அதோட முதல் ஆண்டுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அதோடைய முதன்மை அழைப்பாளராக வந்து நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் நம்மளோட ஸ்டாலின் குணசேகரன் ஐயா கூட்டிட்டு வந்து பரிசளிப்பு கொடுத்தோம். இந்த ஆண்டும் அதோடைய நாமக்கல் மாவட்டத்தில் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் ஐயா பரிசளிக்க வராரு. ஸோ திருக்குறளை சொல்லி கொடுத்து படிக்க வைக்கிறது முதல் நிலை படிக்கிறது. அதுக்கு அடுத்த நிலை தன்னை திருக்குறளை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழ வைக்கிறது அப்படிங்கிறத 2ஆம் நிலையை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடக்கம் தான் இந்த 2ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா. ஆம் நண்பர்களே, இந்த ஆண்டு அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய திருக்குறள் திருவிழா 2024 ஆனது நிகழ்வு எப்ப நடக்க இருக்கு அப்படின்னா அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில நடைபெறவிருக்கிறது. கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில தான் இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுல பங்கெடுக்கணும் அப்படின்னா பள்ளி மாணவர்கள் இருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் பங்கெடுக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பொது பிரிவும் இருக்கிறது. மிக முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு தான் இந்த பிரிவு இருக்கிறது. இதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னா 2ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்து கொள்வது அப்படிங்கிறதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. சரி, அதற்கான முன்பதிவு எல்லாம் எப்படி செய்யவிருக்கிறோம், இந்த நிகழ்வு எப்படி நடைபெற இருக்கிறது, இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நாமக்கல்ல நம்ம துறையூர் போகக்கூடிய பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில தான் இருக்கக்கூடிய அவங்களுடைய கலைக்கூடத்திற்கு முன்னாடி இருந்து நம்ம நிகழ்ச்சியானது வலம் வந்துட்டு இருக்கு. மிக முக்கியமாக இந்த திருவிழாவானது நடைபெறவிருக்கிறது. இதற்கு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் பொது பிரிவினர்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்கலாம். பல பரிசுகளையும் வெல்லலாம். பரிசுகளும் இங்கு வழங்கப்படுவதாக இருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த திருவிழா நிகழ்வு குறித்தான பல்வேறு விஷயங்களை நம்ம கிட்ட பேசுவதற்காக நண்பர் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் நவீன், ஏகலைவா கலைக்கூடத்தின் நிர்வாக இயக்குனர். ரொம்ப மகிழ்ச்சி. எதற்காக இதை கேட்டேன் அப்படின்னா உலகத்துல இப்படி ஒரு ஒல்லியான தேகமும் அது கட்டுடலான தேகமும் வச்சிருக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னு வந்த உடனே விசாரிச்ச எங்க மாஸ்டர் சிலம்பம் சுத்துவாருங்க அப்படின்னாரு. என்னங்க அவரே சிலம்பம் மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த நில குண்டா இருக்கிறவங்க அடிச்சா கூட வலிக்காது சார், ஒல்லியா இருக்கிறவங்க அடிச்சா சுருக்குன்னு வலிக்குது. அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குமா அந்த சிலம்பம் எல்லாம் சுத்தும் போது? கண்டிப்பா சிலம்பு கலையின் ஒரு அற்புதமே அதுதானே. ஏன்னா உடல் எந்த வாகல இருக்கணும் நம்ம முடிவு பண்ண வேண்டியதான். நம்ம எந்த கலையை பயில்றோம் அப்படிங்கிறது நமக்கான வாக முடிவு பண்ணணும். ஸோ சிலம்ப கலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஏற்ப ஒரு உடல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த திருவிழா நடைபெறவிருக்கிறது. இந்த திருவிழாவில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன? அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறுக்க இந்த திருவிழான்னு சொல்றதுக்கான பேருக்கு ஏற்ற போலே பாத்தீங்கன்னா ஒரு 6 விதமான திருக்குறள் சார்ந்த போட்டிகளை நம்ம வந்து திட்டமிட்டிருக்கோம். முதலாவதாக பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 3ஆவது வகுப்பு வரை ஓவிய போட்டி திட்டமிட்டிருக்கோம். 4ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை ஓவிய போட்டி மற்றும் குறளும் பொருளும் ஒப்பித்தல் போட்டி. வழக்கமா குறள் ஒப்பித்தல் போட்டி நடைபெறும். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் மாற்று வகையா குறளும் பொருளும் மாணவர்கள் வெறுமே குறளை மட்டும் நெட்டுரை செய்யாம அதனுடைய பொருள் உணர்ந்து படித்து வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி மேற்கொள்ளும் இந்த முறை. 7ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை ஓவிய போட்டி மற்றும் குறளும் பொருளும் ஒப்பித்தல் போட்டி நடைபெற இருக்கிறது. 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையும் ஓவிய போட்டி மற்றும் குறளும் பொருளும் ஒப்பித்தல் போட்டி. அடுத்ததாக பொதுப்பிரிவு போட்டிகளாக பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி, கவிதை போட்டி, திருக்குறள் திறனறி தேர்வு மற்றும் படங்களை பார்த்து குறள்கள் எழுது அப்படிங்கிற ஒரு போட்டிகள் நம்ம நடத்தவிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 அதிகாரங்கள் நம்ம வந்து அறிவிச்சிருக்கிறோம். அந்த 5 அதிகாரங்கள்ல இருந்து ஏதேனும் 2 அதிகாரங்களை மாணவர்கள் படித்து வந்தால் போதும், பொருளோடு படித்து வர வேண்டும். அதே போல் 7ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 7 அதிகாரங்கள் அறிவிச்சிருக்கோம். அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 3 அதிகாரங்களை மாணவர்கள் படித்து வந்தால் போதும். 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு 10 அதிகாரங்கள் அறிவித்திருக்கிறோம். அதிலிருந்து 5 அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து பொருளோடு உணர்ந்து படித்து வர வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகள். இதற்கான தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா போட்டி நடைபெறும் பொழுது நம்ம வந்து அறிவிக்க இருக்கிறோம். திருக்குறள் திறனறி தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை ஆழமாக கற்று உணர்ந்தவர்கள் இந்த மாதிரியான போட்டிகளை மிக ஆர்வமா இருப்பாங்க. திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து அதிலிருந்து சிறப்பான கேள்விகளை தேர்ந்தெடுத்து இதுல நம்ம வந்து திட்டமிடுவோம். ஒரு 50 கேள்விகள் வந்து பங்கு பெற இருக்கும். அது அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்பட இருக்கிறாங்க. படங்களை பார்த்து குறள்கள் எழுது அப்படிங்கிற போட்டி வந்து பாத்தீங்கன்னா படங்கள் கோர்வையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த படங்களை பார்த்து அந்த படங்கள் எந்த குறளை சரியாக உணர்த்துகிறது அப்படிங்கறது தெரிந்து பதிலளிக்க வேண்டிய ஒரு போட்டியாக அது நடைபெற இருக்கிறது. சரி, இப்ப மிக முக்கியமாக நீங்க சொல்லக்கூடிய வேளையில 1ஆம் வகுப்புல இருந்து 10, 12ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்றீங்க.
நான்லாம் படிச்சு முடிச்சே பல வருஷமாச்சு. இப்ப நான் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னால முடியுமா அந்த திருவிழாவுல கலந்துக்க? கண்டிப்பா. பள்ளி கல்லூரி மட்டும் அல்ல, பொது பிரிவுன்னு அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பொது பிரிவுன்னு அறிவிச்சிருக்கிறோம். அதுல வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம். எனக்கு திருக்குறளின் ஆர்வம் இருந்தால் போதும், திருக்குறளை சார்ந்த போட்டியில் பங்கு பெறணும், எனக்கு பேச்சு திறமை இருக்கிறது அல்லது கவிதை திறமை இருக்கிறது அப்படின்னா திருக்குறளை சார்ந்த தலைப்பில் நீங்கள் அந்த போட்டிகளில் பங்கு பெறலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப எல்லா விவரமும் சொல்லிட்டீங்க. ஓரளவுக்கு ஒரு சிறு புரிதல் ஏற்பட்டுருச்சு. என்னன்னா, எப்படி நான் தொடர்பு கொள்றது, எப்படி இந்த போட்டியில பங்கேற்பதற்கு என்ன நான் பதிவு செய்து கொள்வது அப்படிங்கிறது எப்படி நிகழ்வது? போட்டியில் பங்கு கொள்ள ரொம்ப எளிமையாக ஒரு வழி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா 63 81 67 16 90 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நீங்க குறித்த ஒரு பதிவு போட்டீங்க அப்படின்னா நாங்க போட்டிக்கான விவரங்களை அனுப்பி வைப்போம். அப்படி இல்லை என்றாலும் www.egalaiva-kalaikuram.com அப்படிங்கிற இணைய வழியில் நீங்க போனீங்கன்னா போட்டி முன்பதிவு செய்வதற்கான இணையம் இருக்கு. அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான போட்டிக்கான விவரங்கள் எல்லாமே குறிப்பிட்டிருப்போம். என்னென்ன போட்டிகள், எந்த பிரிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, எல்லா விஷயங்களும் நீங்க அதுல படித்தெறிந்து அந்த முன்பதிவை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த திருக்குறள் திருவிழா 2024 அறமரக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுல நம்ம பங்கேற்கணும் அப்படின்னா 63 81 67 16 90 அப்படிங்கிற எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது அழைப்பு கூட ஏற்படுத்தலாம். கூடுமான வரைக்கும் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரங்களை அளிப்பாங்க. அது ஏகலைவா கலைக்கூடம் அப்படின்னு சொன்னாவே பல்வேறு கலை சார்ந்த விஷயங்கள் இங்க அளிப்பது வழக்கம் அப்படிங்கறத நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இது குறித்து நம்ம பேசுவதா நம்ம கிட்ட ஒரு நண்பர் இருக்கிறாரு, பாட்டெல்லாம் கூட பாட போறாருங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் நண்பா, சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் சுரேஷ்குமார். நான் ஏகலைவா கலைக்கூடத்துல இசை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இப்போ ஏகலைவா கலைக்கூடத்துல பல்வேறு கலைகள் நாங்கள் கற்பிச்சுட்டு இருக்கோம். இசை, நடனம், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ளூட், கீபோர்டு, கிட்டார் இந்த மாதிரியான வகுப்புகள். அது தவிர சிலம்பம் போன்ற பயிற்சிகளும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். என்ன இல்ல அவ தடுமாற தெரியுது. என்ன அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இசை ஆசிரியர்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் பாடுங்களே அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். திருக்குறளையே பாடலா பாடினா எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. எங்க சொல்லவா வேணும் இசை ஆசிரியருக்கு, நமக்காக ஒன்று இந்த குரல் இப்ப பாடுவாரு, கேட்கலாம். பாடுங்க ஐயா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள்வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசைகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே புரிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாத தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிது அறாளி அந்தனர் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நன்றி. ஏங்க 2 குரல் தாங்க பாட சொன்னேன், ஒத்த குரல்ல எங்க எல்லாருடைய மனசையும் கட்டி போட்டுட்டாரு. ஆனா அந்த பாடல் அந்த திருக்குறளோட நிறைவு சொல்லல ஒரு விப்ரோட்டா கொடுத்தீங்க பாருங்க, அடேங்க அப்பா. சரி, ஏகலைவான பேரு வச்சுட்டு கலைக்கூடல இருந்துட்டு இந்த திறமை கூட இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? இது போன்ற பல திறமையாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சந்திக்க போறோம். அதற்கு முன்னதாக அறமரக்கட்டளை ஏகலைவா கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் திருக்குறள் திருவிழாவானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொட்டியம் கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்துல தான் நடைபெறவிருக்கிறது. இதற்கான முன்பதிவு அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ள நம்ம செய்யணும். அப்படின்னா நீங்க உங்க வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அனுப்புங்க. 63 816 71 690 அப்படிங்கிற எண்ணிற்கு அனுப்புங்க. உங்களுக்கான பதில் விரைவில் கிடைக்கும். தொடர்ந்து இருக்கலாம். இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5
அசத்தல் சந்திப்பு. தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்களுக்காக 101.2 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5ல அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய 2ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா 2024 நிகழ்வுக்கான முன்னோட்ட அசத்தல் சந்திப்பு நிகழ்வுல நண்பர்களே, இந்த திருவிழாவானது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. தொட்டியம் கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்துல தான் இதற்கான முன்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க 2ஆம் தேதிக்குள்ள, அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ள இதற்கு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு போட்டியிலும் பாத்தீங்கன்னா 3 பரிசுகள் வழங்க இருக்கிறாங்க. முதல் பரிசு 5000, 2ஆம் பரிசு 3000, 3ஆம் பரிசு 1000 அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பரிசு தொகை மட்டும் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கானதாக இருக்கிறது. ஓவிய போட்டி, கவிதை போட்டி, குறளும் பொருளும் ஒப்புவித்தல் போட்டி, திறனறி தேர்வு போட்டி, படம் பார்த்து குறள் எழுதக்கூடிய போட்டி எல்லாம் இருக்கிறது. இதற்காக நீங்க முன்பதிவு செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்க அனுப்பலாம். 63 816 71 690 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய பெயர், ஊரை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு அது தொடர்பான முழு விவரங்களும் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அறிவிப்பார்கள். சரி, இப்போ அடுத்ததாக ஒரு இசை மூலமாக உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது. அதாவது சொல்லுவாங்கல்லவா, உலகத்துல எதுக்கு மயங்காதவர்கள் கூட இதுக்கு மயங்குவாங்க. அந்த அளவுக்கான ஒரு இசைக்கருவிய நமக்காக ஒரு நண்பர் வாசிக்க போறாரு. வாசிங்க நண்பரே. ரொம்ப அழகா வாசிச்சிருக்கிறாரு. நண்பருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். பாடகர்கள் என்ன அளவுக்கான சங்கதி எல்லாம் பிருகாவெல்லாம் போட்டிருக்காங்களோ அவை அத்தனையுமே குழல்ல கொடுத்திருக்கிறாரு நண்பர். அவர் தான் பாத்தீங்கன்னா ராகதேவன் ரமேஷ் அவர்கள். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர் ஏகலைவா கலைக்கூடத்தினுடைய ஒரு மிக முக்கியமான இசை ஆசிரியராக இருக்கிறார் புல்லாங்குழல்ல. அவர்கிட்ட பேசலாம். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். என்னுடைய பெயர் ராகதேவன் ரமேஷ். நான் ஏகலைவா கலைக்கூடத்தினுடைய மியூசிக் டீச்சர். கீபோர்டு, ஃப்ளூட், கிட்டார் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த டீம் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சிறந்த மனிதர்கள், கலை நேய பற்றுள்ள மனிதர்கள். அதனால எனக்கு இந்த டீமோட சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறது. சரிங்க, ஒரு ஒரு மூங்கில் குழலுக்குள்ள இவ்வளவு நாதம் வருது. சொல்ற மாதிரி நம்ம மனோரமா அவருக்கு கேட்ட மாதிரி ஆட்சி கேட்பாங்களே, உங்க குரல் இருந்துதான் இந்த இசை வருதா, இல்ல யாரு வாசிச்சாலும் இந்த இசை வருமா? நாங்களெல்லாம் வாசிக்க முடியுமா? இல்லைங்க, இந்த குழல்ல யார் வாய்ச்சாலும் மியூசிக் வரும். இது ஒரு கிராமர் இருக்குது, அவ்வளவுதான். ஒரு 6 ஓட்டை இருக்கு, அதுல ஒரு கிராமர் இருக்கு. சார், சின்ன வயசுல கிராமர்னா கொஞ்சம் பயம் சார். இல்ல சார், கண்டிப்பா இலக்கணம் ஓரளவு கத்துக்கிட்டாதான் நம்ம வாசிக்க முடியும். கேள்வி நடத்தல கண்டிப்பா வாசிக்கலாம், பட் ஆனா அது முழுமை பெறாது. கண்டிப்பா இலக்கணம் படிச்சா நல்லது. நம்ம இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஏகலைவா கலைக்கூடத்துக்கு வரணும். நம்மளுடைய துறையூர், நாமக்கல் இருந்து துறையூர் போகக்கூடிய பிரதான சாலையில அண்ணா நகர் பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் நம்ம ஏகலைவா கலைக்கூடம். அங்கிருந்து வளம் வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு புல்லாங்குழல் வாசிக்கணும், ஓரளவுக்கு நான் உங்களை மாதிரி வாசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வாசிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எத்தனை மாதங்கள் பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கு? ஐயா, ரொம்ப முழு முயற்சியா நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒரு 6 மாசமே போதும். பேசிக் லெவல் முடிச்சுட்டு ஓரளவு சாங்ஸ் வரலாம். ஆனா முழுமையா நல்லா ப்ரொஃபஷனலா வரணும்னா கண்டிப்பா ஒரு 1 இயருக்கு மேல தேவைப்படும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம 1 வருடம் அப்படிங்கிறது காலத்துல ஒரு அழகான நிகழ்வுக்கு நம்ம பங்கெடுப்பு கொடுக்கலாம், தவறொன்றுமில்லை. இப்ப நம்ம கிட்ட பேசுவதற்காக ஒரு நண்பர் இருக்கிறாரு.
அவருடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைக்கூடத்துல படித்து அவங்க வாயிலாக ஒரு பரிசெல்லாம் பெற்று மிக முக்கியமாக ஒரு மனமகிழ்வு பெற்றோருக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தருணம் இருக்கிறது. அவர்கிட்ட நம்ம பேச போறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் பூபதி, நாமக்கல் மாவட்டம் குட்டிப்பட்டியை சார்ந்தவன். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத விழுப்பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்பது திருவள்ளுவ மாலை. இந்த திருக்குறள் திருவிழா 2ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். திருக்குறள் திருவிழா 1ஆம் ஆண்டிலே என்னுடைய மகள் வசுமதி 10ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது கலந்து கொண்டால் தெள்ள தெளிவாக நேர்த்தியான உச்சரிப்போடு சரியான பொருள் தெளிவோடு யார் ஒருவர் சரளமாக சொல்லுகிறார், குரலை ஒப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு தொகை ரூபாய் 5000. அதை எனது மகள் பெற்றாள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த திருக்குறள் திருவிழாவிலே கலந்து கொண்டு பயனடையுமாறு, திருக்குறளை பட்டி தொட்டி எங்கும் பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ரொம்ப அழகா தமிழ் மொழி பேசுறீங்களே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க? நான் MA BEd படித்திருக்கின்றேன். அரசு மேல்நிலைப்பள்ளி புதுப்பட்டியிலே பட்டதாரி தமிழாசிரியராக பணியாற்றுகின்றேன். அதுதான் காரணம். என்ன அழகா பேசுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது, அதாவது விதைக்குள்ள விருட்சம் இருந்தா தானே விதையை முட்டி முளைக்கும் என்பது போல ரொம்ப அழகாக மொழி நம்ம கிட்ட பேசியிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, இது உங்கள் அறமரக்கட்டளை மற்றும் மேகலை கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய 2ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா 2024 அசத்தல் சந்திப்பு நிகழ்வு தான் வலம் வந்துட்டு இருக்குது. நாமக்கல் மாவட்டத்துல துறையூர் சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருந்து எங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொட்டியத்தில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்துல இந்த நிகழ்வானது திருவிழாவானது நடைபெறவிருக்கிறது. தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய, சென்ற ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் பங்கேற்று இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000கணக்கான மாணவருக்கு மேல பங்கெடுத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டும் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல நடைபெறக்கூடிய நிகழ்வாக இது அமையவிருக்கிறது. இதுல பல மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். மிக முக்கியமாக கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய உணவும் வழங்கப்படவிருக்கிறது அப்படிங்கிற தகவலோடு இப்போ ஒரு குட்டி பாப்பா கிட்ட நம்ம பேச போறோம். பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு இனியா. இனியா? தமிழ்ல பாத்தீங்கன்னா நாமக்கல்காரங்க நிறைய பேர் வைப்பாங்க போல இருக்கு. அழகா இருக்கு. இனியா, என்ன படிக்கிறீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படிங்களா? எங்க படிக்கிறீங்க? பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டியில. சரி, ரொம்ப சந்தோஷம். இங்க வந்திருக்கிறீங்களே, இங்க எதுக்காக, என்ன பண்றீங்க? திருக்குறள் போட்டிக்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா? திருக்குறள் போட்டியில பங்கெடுக்கணும்னா உங்களுக்கு பாடத்துல திருக்குறள் இருக்குமே, படிச்சு மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. பண்ணிருக்கோம். அதுவே சொல்லிடலாம் இங்கேயும். அப்படித்தானே? இல்லைன்னா கூட நம்ம படிச்சிடலாம். ஆமாங்க. சரி, திருக்குறளை படிக்கிறதுனால என்ன இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி திருக்குறள் பிடிச்சிருக்கு? திருக்குறள் படிச்சா அறிவு வளரும். ஓ அதனாலயா? சரி, போன வருடம் நீங்க கலந்துக்கிட்டீங்களா இல்ல இந்த வருடம் தான் முதல் முறையாவா? போன ஆண்டு நான் கலந்துக்கிட்டேன். பரிசு? 3rd பிரைஸ். 3வது பரிசு. இந்த முறை என்ன உங்களுடைய குறிக்கோள்? இந்த டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். 5000 ரூபாய் வாங்கி இன்னைக்கு பாத்தீங்களா நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில நான் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். நீங்க அடுத்த முறை நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஆமாங்க. வருஷம் கலந்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு எனக்கு. சரி, நீங்க எந்த இதுல திருக்குறள் ஒப்புவித்தல்லையா இல்ல வேற எந்த போட்டியில கலந்துக்க போறீங்க? திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. இந்த கவிதை போட்டி, அப்புறம் என்ன சொன்ன கட்டுரை போட்டி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்களே, அது மாதிரி எல்லாம்? அது இல்ல, நமக்கு திருக்குறளோட போதும் சார். திருக்குறள்ல தான் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்ட போறோம் அப்படின்னு. அதாவது எப்படி ஏகலைவை பார்த்து கணக்க குறி வச்சு அடிச்சிருக்க மாதிரி திருக்குறள் சொல்றோம், பரிசு வாங்குறோம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே. நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா பதிவு செய்யலாம். நம்மளுடைய பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய போட்டிகளிலும் பங்கேற்கலாம். ஓவிய போட்டி, கவிதை போட்டி, குறளும் பொருளும் ஒப்புவித்தல் போட்டி, திருக்குறள் திறனறி தேர்வு போட்டி, படம் பார்த்து குறள் எழுதக்கூடிய போட்டி, இந்த போட்டிகள் எல்லாம் நடைபெறவிருக்கின்றன. மொத்தமாக இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இருந்திருக்கலாம். கொடைக்கானல் பண்பலை 100.5 நீங்க பதிவு செய்யணும் இந்த திருவிழாவுக்கு அப்படின்னா 63 816 71 690 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரையும் உங்களுடைய ஊர் பேரையும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. கண்ணனுக்கு பிடித்த அந்த கருணரை, கண்ணனுக்கு பிடித்த குழலால சின்ன கண்ணன் அழைத்தது ரொம்ப அழகாக இருந்தது. தொடர்ந்து நம்ம பேசவிருக்கிறோம் அறம் அறக்கட்டளை மற்றும் மேகலை கூட இணைந்து நடத்தக்கூடிய 2ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா போட்டி 2024 நடைபெறவிருக்கிறது. அதற்கான முன்னோட்ட நிகழ்வாக அசத்தல் சந்திப்பு வலம் வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் உங்களுக்கான இந்த போட்டியில கலந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கான பதிவை நீங்க செய்யலாம் அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ள. சரி, இப்பொழுது இந்த திருவிழாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது பங்கேற்பாளர்களுக்கோ என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறீங்க? போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் மதிய உணவு கொடுத்துட்றோம். அடுத்து வந்து போட்டியில் பங்கேற்க அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் அவங்களுக்கு ஒரு விருது மாதிரி கொடுக்குறோம். அடுத்து வந்து இந்த போட்டியில் முதல் பரிசுகள் வெல்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து யாருன்னா நாமக்கல் மாவட்டத்தின் மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மெகராஜ் ஐயா தான் நம்ம முதன்மை விருந்தாளராக வராரு. அவரு தான் பரிசு கொடுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதுதான் இந்த போட்டி ஏற்பாடுகள்லாம் நம்மளோட மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ போட்டி எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? எத்தனை மணிக்கு பங்கேற்பாளர்கள் வரணும்? காலையில் 8 மணிலேருந்தே தொடக்க ஆரம்பிச்சிடும். 6 மணிக்குள்ள போட்டியெல்லாம், அதாவது 4 மணிக்கு பரிசளிப்பு விழா, 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருந்தா திட்டமிடல். ஏன்னா வெளி மாவட்டத்திலிருந்து வர்றாங்க, அடுத்த நாள் வர ஸ்கூல் இருக்குது. அதனால வந்து 6 மணிக்குள்ள நம்ம முடிச்சிருவோம். ஒரே நாளில் எல்லா விதமான போட்டிகளும் அந்த டைம் டேபிள் படி நாங்கள் முன்னாடி என்னென்ன போட்டி என்னென்ன நேரம் நடைபெறும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் வச்சு முன்னாடி ஒட்டி வச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் மிக விரைவாக முடிஞ்சிடும், பரிசளிப்பு விழாவும் முடிஞ்சிடும். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து ஏகலைவா கலைக்கூடம் அதனுடைய நோக்கம் என்ன, இது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்து நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக பேசுவதற்காக நம்ம கிட்ட நண்பர் ஒரு இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம், என் பேர் பிரசாந்த். சிலம்ப பயிற்சியாளராக இருக்கேன் ஏகலைவா கலைக்கூடத்தில். நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பயிற்சியாளர்களா பார்த்தா நமக்கு பயந்தா வருது. எப்படி இப்படி இந்த கட்டுடெல்லாம் வச்சுக்கிட்டு பயிற்சிக்கு வர்றீங்களா, இல்ல பயிற்சி பெறும்போது இப்படி உடல் அமைப்பு ஏற்பட்டுருமா? பயிற்சி பெறும்போது உடல் அமைப்பு ஏற்படும். அதாவது சார் நாங்க பேச மாட்டோம் சார், எங்க சிலம்பம் தான் சார் பேசுங்கிற மாதிரி ரொம்ப சில வார்த்தைகளே பேசுறாரு. சரி, ஏகலைவா கலைக்கூடத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக, எதனை நோக்கி இந்த கலைக்கூடமானது செயல்படுகிறது? ஏகலைவா கலைக்கூடம் வந்து முதல்ல வந்து பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும், இப்பொழுது வந்து நவீன காலத்தில் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப மொபைல் அடிக்ஷன் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு ஸ்கூல்லேயே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, முடிச்சதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொழுதுபோக்காகவே அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அந்த பொழுதுபோக்கை வந்து அவங்க வந்து நம்மளோட பாரம்பரிய கலைகள் மூலிமா அவங்களோட பொழுதுபோக்கை ஏற்படுத்தணும். அது மூலிமா அவங்களோட அறிவும் உடல் திறமையும் வந்து மேம்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கலைக்கூடம் வந்து பாரம்பரிய கலைகளை ஒன்றா வந்து தேடி கண்டுபிடிச்சி இதில் எதுவும் வந்து அதிகமாக டெவலப் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த கலைகளை வந்து நம்ம ஏழை மாணவர்கள் முதற்கொண்டு கற்றுக்கிற அளவுக்கு நம்ம கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கலைக்கூடத்துக்கு வந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஒரு 20 பேர் 30 பேரை சேர்ந்து இந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் போய் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது உண்டு? அங்கேயும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு 6 வருஷமாக நம்ம ஏகலைவா கலைக்கூடம் வந்து சிலம்பம், கராத்தே, பாக்ஸிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். காட்டுப்புத்தூரில் வந்து போன வருஷம் நம்ம வந்து தனியாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்து காட்டுப்புத்தூர்லேயும் வந்து நம்ம கலைகள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் தூசூர், கனவாப்பட்டி, அந்த சைடு பெரியப்பட்டி எல்லா ஊர்களையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சுமார் எங்கே மாணவர்கள் வந்து கலைக்காக இயங்குறாங்களோ, ஸோ கலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே வந்து நம்ம ஏகலைவா கலைக்கூடம் வந்து இருக்கும். அதாவது நான் சிறு பயலாக இருக்கும் போதெல்லாம் நானும் சிலம்பம் சுத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ சுத்த முடியுமான்னு தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். அப்போல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. எங்கோ ஒருத்தர் 1-2 இருந்தார்கள், அப்படிதான் இருந்தது. ஆனா இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறன்றன. இது போன்ற பல்வேறு அமைப்புகள் இது தொடர்பாக முன்னெடுக்கிறாங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு பொருட்டு இந்த கலைகள் வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அதில் ஒன்றாகத்தான் ஏகலைவா கலைக்கூடம் இருக்கிறது. அதனால இங்க சேர்ந்து நிறைய பேர் பயிற்சி பெறலாம். இப்போ நம்மளுடைய சிலம்பம் தொடர்பாக மாணவர்கள் ஏற்கனவே பங்கேற்று பரிசுகள் வென்றிருக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று இருக்கா? ஏகலைவா கலைக்கூடம் கடந்த 6 வருடங்களாக சிலம்ப பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து போட்டிகள் வந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். ஸோ நம்மளே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சிலம்ப போட்டிகள் வந்து நடத்தியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய போட்டிகள் வந்து மாணவர்கள் கலந்துக்கிட்டு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, ஸோ குரூப் ஈவெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் சாதனைகளும் நம்ம மாணவர்கள் வந்து படைச்சிருக்காங்க. ஸோ நம்ம சிலம்ப பயிற்சியாளர்களும் சிலம்ப மாணவர்களும் 2 வருடங்களாக கின்னஸ் சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கலைக்கூடத்திற்கும் இது போன்ற மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்து இந்த கலையை வளர்த்து கொண்டிருப்பதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஓரமா ஒதுங்கி நின்றாரு. ஆனா ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு தூணு மாதிரி இருக்குது. அவர் யாரு இங்க ரொம்ப நேரமா ஓரமா நிக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். சார்
அவர் ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான் நிக்கிறாரு. இல்ல சார், அவர் என்னமோ பண்றாருங்க சார். என்னங்க சார்னு கேட்டா, அவரு இந்த இப்படி குத்துவாங்களா அப்படின்னாரு. இது குத்துவாங்களா என்ன சார் அப்படின்னா, அதான் சார் பாக்ஸிங் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. நமக்கு கொஞ்சம் அப்படியே பயமாத்தான் இருக்கு. பாக்ஸிங் மூட்டையை நாங்களாம் தொட்டு கூட பார்த்தது இல்ல சார். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், சரிங்க. எப்படி மோகன்ராஜ்னா வாய் தானே பேசுவாங்க, உங்களுக்கு கையெல்லாம் பேசுது? சார் வாயும் பேசணும் கையும் பேசணும் சார். ஓ, பாக்ஸிங்லாம் குத்தும் போது வலிக்காதா அந்த மூட்டையா? அந்த வலியை தாங்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல எண்ணம், கலையை கத்துக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அந்த வலியெல்லாம் தெரியாதுங்க சார். இப்போ பாக்ஸிங் ஒரு கலையோ? அதுவும் ஒரு கலை தான். ஆக்சுவலா பாக்ஸிங்ன்றது பாத்தீங்கன்னா சிலம்பமோட அடிப்படையிலிருந்து வந்த கலை. அதுல பேஸ் சிலம்பம் தான். நான் முதல்ல சிலம்பம் பயிற்சியாளர், அதுக்கப்புறம் தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேங்க சார். ஆமா சார், ரொம்ப நேரம் ஒரு சந்தேகம் கேட்கலாம் உங்ககிட்ட. சொல்லுங்க சார். இந்த பாக்ஸிங் அதுக்குள்ள என்ன பருத்தி வச்சிருப்பீங்களா? இல்ல சார், அதுக்குள்ள வந்து 3 விதமான லேயர்ஸ் இருக்கும். துணி போட்டு ஒரு லேயர் இருக்கும், அது இல்லாம மணல் மூட்டை வந்து கடைசி லெவல்ல இருக்கும். அதுக்கு இடையில ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ்ல தான் நீங்க சொல்ற மாதிரி பஞ்சு, அந்த சின்ன சின்ன மரத்தூள்கள்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ள மணல் வச்சுதான் குத்துறீங்களா? அது கடைசி லேயர் சார். லாஸ்டா நல்ல ஒரு பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது பண்ணுவோம். அதெல்லாம் போனீங்கன்னா மன உறுதி ஆகிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, இப்போ இங்க பாக்ஸிங் சொல்லி தர்றீங்க, இது சொல்லி தர்றீங்க, சிலம்பம் சொல்லி தர்றீங்க. பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிசுகள் அல்லது போட்டிகள் அப்படிங்கறது இப்போ தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அல்லது நம்மளுடைய மாவட்டத்தை சார்ந்த பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு இந்த துறை? போட்டிகள் வந்து நிறைய அரசு சம்பந்தமான போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த துறை வந்து ரொம்ப எல்லா துறையும் மாதிரி தான் நேர்மையான வழியில பரிசுகள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நம்ம மாணவர்களும் வந்து பரிசுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த சிஎம் டிராஃபில மாநில அளவுக்கு போட்டி போட தேர்வு அடைஞ்சிருக்காங்க. சரி, அப்போ ஒரு பரிசு வென்று வந்து விடுவார்கள் இந்த ஏகலைவ கலைக்கூடத்தில். நிச்சயமாக. ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுனதுல. நண்பர்களே, நாம கேட்டு இருக்கிறோம் கொடைக்கானல் பண்பலை 100.5 அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய 2ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா 2024 அசத்தல் சந்திப்பு நிகழ்வுல இந்த திருவிழாவானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தொட்டியம் கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் தான் நடைபெறவிருக்கிறது. மொத்தம் பரிசு தொகையாக கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு கொடுக்கப்படவிருக்கிறது. இந்த திருவிழாவில் பங்கெடுக்கணும், போட்டிகளை நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா நீங்க 63 816 71 690 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரையும் ஊரையும் அனுப்பி வைங்க. அது தொடர்பான முழு விவரங்களும் உங்களுக்காக அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் கோடை பண்பலை 100.5. இதயத்தில் அழகான இசை பூவை பூக்க வைத்த ராகதேவன் ரமேஷ் அவருக்கு மிக்க நன்றி. நேர்களே, அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய திருக்குறள் திருவிழா 2024 அசத்தல் சந்திப்பு நிகழ்வுல தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம நண்பர்கிட்ட நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, இந்த பூவோட சேர்ந்து நாறு மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கத்துக்கிறதுக்காக வந்தவரு இங்க 2.5 கலந்து போன ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கிட்ட பேச போறோம் அவர்கிட்ட. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா, என் பேர் செல்வராஜ். நான் ஐடி துறையில் வேலை பார்க்குறேன். எனக்கு ஐடி துறையில் இருக்கனால நல்ல தூக்கம் வராது. அதனால நான் சிலம்பம் கற்றுக்கிட்டா ஒரு நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும், அதனால மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். அப்படியே நான் இவங்களோட பழகி பார்த்ததுல இவங்க நல்ல டீமாக இருந்தாங்க. ஸோ அவங்களோடைய சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களுடைய பயிற்சியும் கற்றுக்கிட்டு அவங்களுடைய டீம்லேயே சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். ஓ, இதுதான் பாத்தீங்கன்னா 2.5 கலந்து அவர் அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சுட்டாரு. மகிழ்ச்சி. இப்போ இதனுடைய இயக்குனர், நிர்வாக இயக்குனர் அவர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேச போறோம். ஐயா, அந்த திருக்குறள் திருவிழாவை பற்றி சொல்லுங்க. திருக்குறள் திருவிழா அப்படின்னு நான் முன்னாடியே தெரிவிச்சிருந்தபடி இது ஒரு திருவிழா போலதான் இருக்க போது. மக்கள் அனைவரும், முக்கியமா கோடை பண்பலை நேயர்கள் அனைவரும் இந்த திருவிழாவுக்கு வாங்க. கண்டிப்பா வள்ளுவத்தை போற்றுவோம், வருங்காலத்தை போற்றி வளர்த்திடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அனைவரும் வாங்க. நீங்கள் மட்டும் இல்லாம நீங்க கேட்ட விஷயத்த உங்கள் அருகாமையிலுக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க தெரிவிங்க, அவங்களையும் போட்டியில பங்கு பெற செய்யுங்க. ஏன்னா அக்டோபர் 6ஆம் தேதி இந்த போட்டி நம்ம அறிவிச்சிருக்கிறோம். முன்னதாகவே அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பதிவுகளை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருக்கிறோம்.
பரிசுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பரிசு வழங்க பல தமிழ் ஆளுமைகள் இங்க வர இருக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் ஆட்சியர் மேகராஜ் ஐயாவும் போக மற்ற தமிழ் அறிஞர்களும் இங்க வர இருக்கிறாங்க. அவங்க கையால விருது வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயமாவும் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். இந்த போட்டி பாத்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் ஒருவர் சொல்லிக்கிறோம். போட்டியில பங்கு பெற எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 63 81 67 16 90. இது வாட்ஸ்அப் எண்ணும் கூட. நீங்க ஒரு பதிவு விட்டாலே போதும், நாங்க போட்டிக்கான விவரங்களை உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த அழகான குழுவிற்கு. நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஒத்த அதிர்வில் இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க நண்பர்களாக இணைய முடியும். கடந்த 7 ஆண்டுகளாக ஒரே எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்றிணைந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு. ஆனா எப்படி செய்யறது அப்படிங்கும் போது சரி, கலையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நல்லதொரு வாழ்வழி அளித்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டதாக இந்த ஏகலைவ கலைக்கூடமானது இருக்கிறது. இந்த கலைக்கூடமானது அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவ கலைக்கூடம் இணைந்து நடத்தக்கூடிய திருக்குறள் திருவிழா 2024 2ஆம் ஆண்டினுடைய நிகழ்வாக நடைபெறவிருக்கிறது. 6ஆம் தேதி, அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொட்டியம் கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெறவிருக்கிறது. மொத்த பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாயாக வழங்கப்படவிருக்கிறது. ஓவிய போட்டி, கவிதை போட்டி, குரலும் பொருளும் ஒப்புவித்தல் போட்டி, திருக்குறள் திறனறி தேர்வு போட்டி, படம் பார்த்து குரல் எழுதக்கூடிய போட்டி என்று பல்வேறு போட்டிகள் நடைபெறவிருக்கிறது. 1ஆம் வகுப்புல தொடங்கி பொது பிரிவினர் வரைக்கும் அனைத்து தரப்பினர் மக்களும் இந்த போட்டியில கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் சான்றிதழும் வழங்கப்படவிருக்கிறது, விருதும் வழங்கப்படவிருக்கிறது. வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 5000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 3000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 1000 ரூபாயும் ஒவ்வொரு போட்டிக்கும் வழங்கப்படவிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலோடு இந்த நிகழ்வுல நீங்க பங்கெடுக்கணும் அப்படின்னா அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ள உங்களது பதிவை சொல்லுங்க. 63 816 71 690 63 816 71 690 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரும் ஊரையும் அனுப்பி வைங்க. என்ற தினம் அழகான ஒரு நிகழ்வை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்த மகிழ்வோடு என்ற தினம் கோடை 100.5 இருந்து இந்த அஸ்தல் சந்திப்பு நிகழ்வானது நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன். பண்பலையில் இதுவரை ரசித்தோம் அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடத்தின் 2ஆம் ஆண்டு பல்சுவை போட்டியின் அசத்தல் சந்திப்பு நாமக்கல்லிலிருந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய அசத்தல் சந்திப்பு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் அறிவிப்பாளர் மோகன்.